நந்தினி, தற்போது நமக்கு கிடைத்த தகவலின்படி நாளை காலை 11:30 மணிக்கு விஜய் தமிழக முதலமைச்சராக பதவியேற்க இருப்பதாக தகவல் ஒன்று முக்கிய செய்தியாக கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றவுடன் விஜய் முதல் கையெழுத்தாக தேர்தல் அறிவிப்பில் எதை செயல்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? நிச்சயமாக ஏற்கனவே விஜய் நந்தனத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு 5 திட்டங்களை உடனடியாக செயல்படுத்துவேன் என்ற ஒரு உறுதியை அளித்திருந்தார். அவ்வாறு நாளை விஜய் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு உடனடியாக 200 யூனிட் மின்சாரம் வழங்குவதற்கான, அதாவது இலவச மின்சாரத்திற்கான கையெழுத்து போடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. அதே போன்று பெண்கள் பாதுகாப்பிற்கான தனி சட்டம் இயற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழகம் முழுவதும் அரசு பேருந்துகளில் பெண்கள் பயணம் மேற்கொள்ளும் பட்சத்தில் இலவச பயணம் மேற்கொள்வதற்கான கையெழுத்து போடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. கஞ்சா ஒழிப்பு, அதாவது போதைப் பொருள் ஒழிப்புக்கான தனி சட்டம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த 4 திட்டங்கள், முக்கியமாக 5 திட்டங்கள், ஏதேனும் ஒரு 5 திட்டங்களுக்கு முதல் கையெழுத்தாக விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு போடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழகம் முழுவதும் வீட்டு உபயோக மின்சாரத்தை பொறுத்தவரையில் 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்குவதற்கான கையெழுத்தும், அதே போன்று பார்த்தோம் என்றால் தமிழகம் முழுவதும் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் மேற்கொள்வதற்கான அந்த கையெழுத்தும் என்ற இந்த 2 திட்டங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டங்களாக பார்க்கப்படுகிறது. மக்களை கவரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டங்களாகவும் இந்த திட்டங்கள் பார்க்கப்படுகிறது. அதே போன்று பார்த்தோம் என்றால் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக போதைப் பொருள் நடமாட்டம் அதிக அளவில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர் விமர்சனங்கள் என்பதும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் போதைப் பொருளை தடுப்பதற்கான தனி சட்டம் இயற்றுவதற்கான ஒரு கையெழுத்து என்பது விஜயனுடைய முதல் கையெழுத்தாக போடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் பெண்கள் பாதுகாப்பு, அதாவது பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு விமர்சனம் என்பது தொடர்ச்சியாகவே தமிழக வெற்றி கழகம் சார்பில் வைக்கப்பட்டு வரும். அந்த வகையில் தான் அதனை தடுக்கும் வகையில் பெண்களுக்கு பாதுகாப்பு மேற்கொள்வதற்கான தனி சட்டம் இயற்றப்படுவதற்கான கையெழுத்து என்பதும் போடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் நாளை முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்கும் பட்சத்தில் இந்தந்த திட்டங்களுக்கான கையெழுத்து என்பது முதற்கட்டமாக போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவருடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவருடன் அமைச்சர்களும் நாளையே பொறுப்பேற்பார்கள். அவர்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய துறைகள் என்பது ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியாகும். அந்த வகையில் தான் தற்போது ஆளுநரை சுமார் 20 நிமிடங்கள் வரை தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநரை சந்தித்து விஜய் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அப்போது தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார். அதற்கான கடிதம் என்பதும் ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. தாவேக்களுடைய முக்கிய நிர்வாகிகளும் விஜயுடன் வருகை தந்திருந்தனர். இந்த நிலையில் தான் இந்த சந்திப்பு என்பது சுமார் 20 நிமிடங்கள் வரை நீடித்தது. இந்த நிலையில் தான் நாளை அல்லது நாளை மறுதினம் தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்கும் பட்சத்தில் முதலாவதாக 200 யூனிட் மின்சாரம் மற்றும் பெண்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் இலவச பயணம் ஆகிய திட்டங்களுக்கு தன்னுடைய முதல் கட்டமான கையெழுத்தை அவர் போடுவதற்கான வாய்ப்புகள். தாங்கள் வழங்கிய விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தினி. சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய கடிதத்தை வழங்கிய பின்னர் நாளை காலை 11:30 மணிக்கு ஆட்சி அமைப்பதற்கான அந்த நேரத்தை குறித்து கொடுத்திருக்கிறார் ஆளுநர் என்ற முக்கிய தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், தற்போது தாவேகா தலைவர் விஜய் அதே போன்று ஆளுநருடன் சந்திப்ப இந்த 20 நிமிட சந்திப்பில் என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்பட்டது? குறிப்பாக நாளை காலை 11:30 மணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் பதவியேற்பதற்கான அந்த நேரத்தை குறித்து வழங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம். இதில் இருக்கக்கூடிய மக்கள் மாளிகையில விஜய் அவர்களும் தமிழக வெற்றிகளுடைய முக்கிய நிர்வாகிகளும் சற்று நேரத்துக்கு முன்புதான் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்காக அந்த கடிதத்தை வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக இந்த கடிதத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்றும், அதே போன்று நாளை காலை அல்லது நாளை மறுநாள் ஆட்சி அமைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலை தான் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறது. கூடுதலாக கூட்டணி கட்சிகளும் எங்களுடைய கட்சிகளுடன் இணைய உள்ளார்கள். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பெரும்பான்மையோடு 118 தொகுதிகளில் பெரும்பான்மையோடு நாங்கள் ஆட்சி அமைக்க உள்ளோம் என்று அவரிடம் அந்த கடிதத்தை வழங்கியிருந்தார்கள்.
ஆளுநரும் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட நாளை 11 மணிக்கு அல்லது நாளை மறுநாள் விஜய் அவர்கள் நிச்சயமாக முதலமைச்சராக அவர் பதவி பிரமாணம் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் பல முக்கியமான விஷயங்களை ஆளுநரும் பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருந்தது. 20 நிமிடங்கள்ல தமிழக இருக்கக்கூடிய தலைவர் விஜய் அவர்கள் ஆழமாக பேசியிருக்கிறார். என்னென்ன நாங்கள் செய்ய போகிறோம், கண்டிப்பாக அந்த 118 தொகுதிகள் கண்டிப்பாக எங்களது பெரும்பான்மையோடு இருக்கும் என்றும் அவருடைய அந்த உத்தரவாதமும் அளித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் தான் ஆளுநர் அவருக்கும் நாங்கள் பதவி பிரமாணம் செய்விக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் நாளை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட நேரு உள் விளையாட்டு அரங்கில் இதற்கான ஏற்பாடுகள் என்பது நேற்றிலிருந்தே நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் இந்த இடம் முழுவதுமாக அந்த பாதுகாப்பு வலயத்திற்குள் இருந்தது. ஆளுநருடன் சந்தித்து பேசிய இந்த நிலையில விஜய் அவர்களும் முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கிறார்கள். நாங்கள் நிச்சயமாக ஆட்சி அமைப்போம், நீங்கள் அதுக்கு இது செய்ய வேண்டும் என்றும் ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தற்போது ஒரு 5 நிமிடத்துக்கு முன்பு தான் ஆளுநரை சந்தித்து பேசிவிட்டு தற்போது அவருடைய இல்லத்திற்கு விஜய் அவர்கள் சென்று இருக்கிறார். அங்கு சென்றும் முக்கிய நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன். தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. தமிழகத்தில் புதிய முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்க இருக்கிறார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மற்ற கட்சிகள் நிதானமாக யோசிப்பதற்குள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தானாக முன்வந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளித்திருப்பதை இந்திய அரசியலில் நிகழ்ந்த ஒரு முக்கிய நகர்வாகவே டெல்லி அரசியல் வட்டாரங்கள் உற்று நோக்கி பார்க்கின்றன. தமிழக வெற்றிக் கழகத்தை அரசியல் முதிர்ச்சியற்றவர்கள் என்று விமர்சித்தவர்களுக்கு அக்கட்சி தனது மௌனத்தின் மூலமே சரியான பதிலடி கொடுத்திருப்பதாகவும் பலர் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். குறிப்பாக தேசிய கட்சியான காங்கிரஸ் தாவேகாவின் கொள்கைகளை ஏற்று நிபந்தனையுடன் ஆதரவு தெரிவிப்பது அக்கட்சியின் செல்வாக்கை மேலிடம் வரை கொண்டு சென்றிருக்கிறது. குறிப்பாக இது ஒரு அரசியலில் பெரும் ஒரு முக்கிய வாய்ந்த நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் காலங்களில் காட்டிய நிதானமும் ஈடுபடுவதும் தமிழக அரசியல் வரலாறு என்பது அறிந்த ஒன்றாகவே பார்க்கப்படும் நிலையில் பல நேரங்களில் திமுகவை ஒரு மாத காலம் வரை காங்கிரஸ் காத்திருக்க வைத்து அதன் பிறகாக தான் தங்களுடைய முடிவை அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஷயத்தை பார்த்தோம் என்றால் ஒரே ஒரு நாட்களில் தற்போது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரை பொறுத்தவரையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்தது தமிழக அரசியலில் ஒரு உற்று நோக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே தற்போது பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் சரியாக 3:30 மணி அளவில் தற்போது ஆட்சி அமைக்க உரிமை கோரி சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் பவனில் தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழ்நாடு பொறுப்பாளர் சந்தித்திருக்கிறார். அதற்கான கடிதம் என்பதும் வழங்கியிருக்கிறது. இந்த பணிகள் ஒரு புறம் நடந்திருக்கிறது. மற்றொரு பக்கம் பார்த்தோம் என்றால் கூட்டணி ஆட்சி அமைக்க இருக்கக்கூடிய நேரத்தில் அமைச்சரவை பட்டியல் தயார் செய்யக்கூடிய அந்த பணிகள் என்பது மற்றொரு புறம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தாவேகாவுடைய முக்கிய நிர்வாகிகளுடன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கடந்த 2 நாட்களாகவே பலதரப்பட்ட ஆலோசனைகள், முக்கிய நிர்வாகிகளை சந்திப்பது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் என்பது தொடர்ச்சியாகவே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் அமைச்சரவையில் யாருக்கெல்லாம் இடம் ஒதுக்கீடு செய்யப்படலாம், குறிப்பாக முக்கிய நிர்வாகியான ஆதவர்ஜுனா, அதே போன்று புசி ஆனந்த், செங்கோட்டையன், அருண்ராஜ், வெங்கட்ராமன், அதே போன்று ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு ஒரு அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட ஆலோசனைகள் என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் மேலூர் தொகுதியில் வெற்றி பெற்ற விஸ்வநாத்துக்கு அமைச்சரவையில் இடம் ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதற்கான உறுதி என்பதும் தமிழக வெற்றி கழகத்திடம் சார்பில் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அது சபாநாயகராக கூட இருக்கலாம் என்ற ஒரு தகவலும் தற்போது கசிந்து வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் அமைச்சரவை பட்டியலை தயார் செய்ய வேண்டும். அந்த அமைச்சரவை பட்டியலில் யார் யாருக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்ற பட்டியலை
பொறுப்பு ஆளுநரிடம் வழங்க வேண்டும். அதற்கு ஆளுநர் மாளிகை தரப்பில் ஒப்புதல் அளிக்க வேண்டும். அதன் பிறகாக மட்டுமே யார் யாரெல்லாம் அமைச்சரவை பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள், அந்த அமைச்சரவை பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற துறைகள் என்னென்ன என்பது தொடர்பாக மக்கள் பவனிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியாகும். எனவே அடுத்த 2 நாட்கள் மட்டுமே கால அவகாசம் இருக்கிறது. நாளை மறுதினம் தமிழ்நாட்டின் 18வது முதலமைச்சராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பொறுப்பேற்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் ஒரு புறம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, மறுபுறம் அமைச்சரவை பட்டியல் தயார் செய்யும் பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கு இன்னொரு புறம் பார்த்தோம் என்றால் தற்காலிக சபாநாயகரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கான பணிகளும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகியாக பார்க்கக்கூடிய செங்கோட்டையன் சிலை தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்து சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்து தற்காலிக சபாநாயகர் தேர்வு தொடர்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார். எனவே தற்காலிக சபாநாயகர் மட்டுமே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும். அந்த வகையில் தான் 10ஆம் தேதியுடன் சட்டமன்ற பேரவையினுடைய அந்த கால அவகாசம் முடிவடைகிறது. அதற்கு முன்னதாக சட்டப்பேரவையை கூட்ட வேண்டும். அவ்வாறு கூட்ட முடியாத பட்சத்தில் ஆளுநர் சட்டப்பேரவையை முடித்து வைப்பார். அதன் பிறகு ஏதேனும் ஒரு தேதி குறிப்பிட்டு சட்டப்பேரவையை கூட்ட வேண்டும். பல்வேறு தரப்பட்ட விஷயங்கள் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னொரு புறம் தமிழக அரசின் தரப்பிலும் பார்த்தோம் என்றால் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள், அழைப்புதல் அளிப்பது, முக்கிய பிரமுகர்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்வது உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மறுபுறம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாகவும் காவல்துறை உயர் அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த அளவில் அதாவது கடந்த 2 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில்தான் அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதிய அரசு பொறுப்பேற்கக்கூடிய நிலையில் தலைமைச் செயலகம் முழுவதுமாக சுத்தம் செய்யப்பட்டு புதிய தலைமைச் செயலர் அதாவது புதிதாக மாற்று அந்த ஏற்பாடுகள் என்பதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இருந்தக்கூடிய அமைச்சர்களுடைய அறைகள் முழுவதுமாக காலி செய்யப்பட்டு அரசிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் பல்வேறு தரப்பட்ட பணிகள் என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கு இடையில் தான் தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் பவனுக்கு வருகை தந்திருக்கிறார். தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார். அவருடன் முக்கிய நிர்வாகிகளும் வருகை தந்திருக்கிறார்கள். இதன் பிறகாக அமைச்சரவை பட்டியல் என்பது தமிழக வெற்றி கழகம் சார்பில் தயார் செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன், புசி ஆனந்த், வெங்கட்ராமன் உள்ளிட்டவர்களுக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, எந்தெந்த துறைகளை ஒதுக்கீடு செய்யப்படலாம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய், அதாவது எந்த ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் உள்துறையை தன்வசம் வைத்துக் கொள்வது வழக்கம். அந்த வகையில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் உள்துறையை அவர் வசம் வைத்துக் கொள்வார் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. உள்துறை, மதுவிலக்கு ஆயத்தேர்வுத்துறை, அதே போன்று காவல் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் செயல்படும். கூடுதலாக மகளிர் நலன், குழந்தைகள் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளும் முதலமைச்சர் வசம் வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று செங்கோட்டையனை பொறுத்தவரையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக உத்தேச பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. ஆதவர்ஜுனாவை பொறுத்தவரையில் விளையாட்டுத்துறை, அதே போன்று செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அல்லது மின்சாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று பார்த்தோம் என்றால் கூடுதலாக போக்குவரத்து துறை, உள்ளாட்சித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான அந்த திட்டம் என்பதும் ஒரு புறம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் நாளை மறுதினம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பொறுப்பேற்பதற்கான அந்த ஆட்சி அமைக்க உரிமை கோரி தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கரை தற்போது சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தற்போது சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் பவனில் ஆளுநரை சந்தித்து தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரியதை அடுத்து நாளை காலை 11 மணிக்கு விஜய் ஆட்சி அமைக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இதனை அடுத்து அவர் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்பதை தொடர்ந்து அதற்கான நடைமுறைகள் என்னவாக இருக்கும், அது குறித்த விவரங்கள்? நிச்சயமாக பார்த்தோம் என்றால் நாளை அல்லது நாளை மறுதினம் அந்த 2 நாட்களில் ஏதேனும் ஒரு நாட்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது ஆளுநர் மாளிகை தரப்பில்
இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை பொறுத்தவரையில் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய பட்சத்தில் அதற்கு முன்னதாக, அதாவது 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் ஒரு தொகுதியில் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்னதாக தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கியிருக்க வேண்டும். அதன்படி பார்த்தோம் என்றால் நாளை முதலமைச்சராக பொறுப்பேற்றால் இன்றைய தினமே அதற்கான ராஜினாமா கடிதம் என்பது வழங்கப்பட வேண்டும். 2இல் ஒரு பதவியை ராஜினாமா செய்தால் மட்டுமே முதலமைச்சராக பதவியேற்க முடியும். திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 2இல் ஒன்றை ராஜினாமா செய்தால் மட்டுமே முதலமைச்சராக பொறுப்பேற்க முடியும். குறிப்பாக பார்த்தோம் என்றால் 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பர்கூர், காங்கேயம் ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற ஜெயலலிதா காங்கேயம் தொகுதியை ராஜினாமா செய்த பின்னரே முதலமைச்சராக பொறுப்பேற்றார். எனவே நாளை அல்லது நாளை மறுநாள் விஜய் பதவியேற்க இருப்பதாக கூறப்படும் நிலையில் அதற்கு முன்பாக சட்டப்பேரவை செயலகத்திற்கு சட்டப்பேரவை தலைவரை என்று குறிப்பிட்டு கடிதம் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை விஜய் அனுப்பி வைக்க வேண்டும். அதற்கு பிறகாகவே முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்க முடியும். அதே போன்று பார்த்தோம் என்றால் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் அவருடைய அமைச்சரவை பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்களும் பொறுப்பேற்பார்கள். எனவே அவர்களுக்கு எந்த துறை ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்ற ஒரு தகவலும் ஆளுநர் மாளிகைக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போதுதான் அமைச்சர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய துறைகள் என்னென்ன என்பது தொடர்பாக அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது ஆளுநர் மாளிகை தரப்பில் இருந்து வெளியிடப்படும். தற்போது ஆளுநரை சந்தித்து முடித்த பிறகு மக்கள் பவனில் இருந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது புறப்பட்டிருக்கிறார். சுமார் 20 நிமிடங்கள் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பில் ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார். உரிமை கோரி அதற்கான கடிதம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், செங்கோட்டையன், அருண் ராஜ், டி நிர்மல்குமார், அதே போன்று வெங்கட்ராமன் உள்ளிட்டோரும் விஜயுடன் இருந்தது குறிப்பிடத்தக்கது. சுமார் 20 நிமிடங்கள் நடைபெற்ற சந்திப்பில் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க ஆட்சி அமைக்க உரிமை கோரி தமிழ்நாடு பொறுப்பாளர் விஸ்வநாத் அர்லேக்கரிடம் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கடிதம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு ஆளுநர் மாளிகை தரப்பில் இருந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் என்று பொறுப்பேற்பு விழா நடைபெற இருக்கிறது, எத்தனை மணி அளவில் நடைபெற இருக்கிறது உள்ளிட்ட விவரங்களும் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியாகும். அந்த வகையில் பார்த்தென்றால் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். அதற்காக ஆதரவு கோரி தற்போது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் பவனில் தன்னுடைய கடிதத்தை அவர் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.